சுதந்திரத்தினை இறந்த ஒரு அரசு அதிகாரிக்கு இந்த நிலைமை ஏற்பட்டால் மத்தாளுக்கு யாருக்கு சார் எப்படி சார் இருக்கும்? மாவட்ட அதிகாரிக்கு இந்த நிலைமைனா அடுத்த ஆளுக்கு எப்படி சார்? யார்கிட்ட சொல்லியிருக்காங்க பிரிச்சர் பாக்ஸுக்கு இல்லையே, அதனால தான் சொன்னேன்னு சொல்கிறாங்க. அப்படி எங்ககிட்ட சொல்லியிருந்தா நான் 10 பிரிச்சர் பாக்ஸ் வாங்கி கொடுத்துருப்பேன். ஒரு பிரிச்சர் பாக்ஸ் விலை 47,000 ரூபா, 10 பிரிச்சர் பாக்ஸ் 4,70,000 ரூபா. ஒரு செகண்டில் நான் பணம் கொடுத்துருப்பேன். உடல் உறுப்பு தானம் செய்ய முன்வந்தும் ஒரு அரசு அதிகாரியின் உடல் அலைக்கழிக்கப்பட்ட அவலம். சுதந்திர நாளில் மதுரையில் அரங்கேறிய அதிர்ச்சியை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. மதுரை மாநகர் மேல பொன்னகரம் பகுதியைச் சேர்ந்தவர் பழனிவேல். இவர் மதுரை மாநகராட்சியில் உதவி ஆணையாளராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற நிலையில் இவரது மனைவி மணியம்மை மதுரை மாவட்ட குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். இவர்களது மகன் மருத்துவராகவும் மகள் பேராசிரியராகவும் பணிபுரிந்து வருகின்றனர். பழனிவேலின் மனைவி மணியம்மைக்கு நீண்ட காலமாக ஒரு ஆசை இருந்துள்ளது. இறந்த பின்பு தன்னுடைய உடலை அரசுக்கு தானமாக அளிக்க வேண்டும் என்பதுதான் அது. அண்மையில் மணியம்மைக்கு உடல்நலம் குன்ற ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் கடந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினத்தன்று மணியம்மையின் உயிர் பிரிந்தது. இந்த நிலையில் தனது மனைவியின் கடைசி ஆசையை நிறைவேற்ற மதுரை அரசு ராஜாஜி மருத்துவக் கல்லூரி நிர்வாகத்திடம் தன் மனைவியின் உடல் தானம் குறித்து கணவர் பழனிவேல் தகவல் தெரிவித்துள்ளார். ஆனால் மறுநாள் ஆகஸ்ட் 16ஆம் தேதி விடுமுறை நாள் என்பதால் மருத்துவக் கல்லூரி நிர்வாகம் செயல்படாது என கூறியதோடு உடலை நேரடியாக உடற்கூறியல் துறைக்கு கொண்டு வராமல் அரசு மருத்துவமனை பிணவரையில் ஒப்படைக்குமாறு மருத்துவக் கல்லூரி நிர்வாகம் கூறியுள்ளது. 15/8/26ஆம் தேதி இறந்து விட்டார். அவருடைய விருப்பப்படி என்னுடைய குடும்பத்தார்கள் மகன் எல்லாருமே சேர்ந்து உடலை உடல் தானம் செய்யணும்னு சொல்லிட்டு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு நாங்கள் தெரிவித்தோம். 16ஆம் தேதி நீங்க உடலை உரிய முறையில் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறினோம். 1:30 3 மணிக்கு. அதன்படி 16ஆம் தேதி 11 மணி அளவுக்கும் மதுரை ஜிஹெச்சிலிருந்து எந்த விதமான எங்களுக்கு பதிலும் வரலை. ரெஸ்பான்ஸ் இல்லை. அப்புறம் நாங்களே ஃபோனில் சொன்னோம், இன்னைக்கு உடல் தானத்தை நீங்க எடுத்துக்கிறேன்னு சொன்னீங்க, எந்த விதமான இது இல்லை என்னங்க அப்படின்னு சொல்லும்போது, நீங்க 16ஆம் தேதி ஹாலிடே விடுமுறை, அதனால அனாட்டமி டிபார்ட்மெண்ட் இல்லை, அதனால நீங்க உடல் தானம் செய்யப்பட்ட உடலை கொண்டு போய் மார்ச்சரியில் கொண்டு போய் வச்சிருக்காங்க. மிகப்பெரிய எங்களுக்கு சாக்கா இருந்துச்சு. இதை வார்த்தையால எதுவுமே சொல்ல முடியாது. இதனை கேட்டு அதிர்ச்சி அடைந்த பழனிவேலு மனைவியின் உடலை பிணவரைக்கு கொண்டு செல்ல தயங்கினாலும் மனைவியின் ஆசையை நிறைவேற்ற முடிவு செய்து உடலை பிணவரைக்கு கொண்டு சென்றிருக்கிறார். ஆனால் அங்கிருந்தவர்கள் எந்த உதவியும் செய்யாத நிலையில் பழனிவேலுவும் குடும்பத்தினரும் சேர்ந்து மணியம்மையின் உடலை பிணவரைக்குள் தூக்கிச் சென்று வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து பழனிவேலுவின் முயற்சியால் ஆகஸ்ட் 17ஆம் தேதி மணியம்மையின் உடல் பிணவரையிலிருந்து உடற்கூறியல் துறைக்கு எடுத்துச் செல்லப்பட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. 4:30 மணி அளவில் எங்கள் குடும்பத்தார்கள், மற்ற நண்பர்கள், அவருடைய பணிபுரிந்த பணியாளர்கள் மற்றவர்கள்லாம் சேர்ந்து ஒரு 100க்கும் மேற்பட்டவர்கள் 10-12 கார்களில் ஆம்புலன்ஸ் வேனில் வைத்து பிணவரைக்கு கொண்டு போனோம். அவர் சொன்ன மாதிரி பிணவரையில் யாருமே அரசு கல்லூரியிலேருந்து யாருமே வரலை. யாரோ ஒரு ஆக்சிடென்ட்டு அந்த மாதிரி இது பண்ண உடல் மாதிரி நினைத்து எங்களை அலட்சியப்படுத்தி விட்டார்கள். நாங்கள் கிட்டத்தட்ட 40 மினிட்ஸ் அங்கே இருந்தோம். எங்களால் அந்த பாடி எடுத்து ஆனால் மார்ச்சில் கூட வைக்க முடியல. ரோட்டில் வச்சுக்கிட்டே இருக்கோம் ஆம்புலன்ஸ் அந்த பாடி இதில். பிறகு நாங்கள் முயற்சி செய்த பிறகுதான் ஒரு வண்டி இந்த பழைய வண்டி அது எங்கள் இடத்துல பாடியை எடுத்து வச்சாங்க. உடல் தானம் செய்ய முன்வந்தும் அரசு மருத்துவமனையின் அலட்சியத்தால் உடல் தானம் செய்வதில் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொண்டு மன உளைச்சலுக்கு ஆளான பழனிவேல் தனக்கு நடந்தது போல உடல் தானம் செய்யும் யாருக்கும் இனி இப்படி நடக்க கூடாது என மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்திருக்கிறார். இனி வேறும் இந்த மாதிரி யாராவது உடல் தானம் செய்தா இந்த நடைமுறையை கடைபிடிக்கணும்னு சொன்னார். அப்படி சொன்னாரு. ஆனா அந்த நடைமுறையெல்லாம் எது கூட எங்களுக்கு செய்யாட்டி கூட பரவாயில்ல, எங்களை பாடியை பணவரையில வைத்தது மிகப்பெரிய வருத்தம். இந்த மாதிரி அதாவது எங்களுடைய பாடியை பணத்தை தானம் செய்யப்பட்ட உடலை ரோட்ல எரிஞ்சிட்டு போன நினைவுதான் எங்களுக்கு வருது. உயிரோடு இருப்பவர்களுக்கே மருத்துவம் பார்க்க ஆள் இல்லை என சொல்லும் அரசு மருத்துவமனைகள் உயிரற்ற உடலை வாங்கவும் ஆள் இல்லை என சொல்வதுதான் பெரும் சோகம்.